ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? மீனா வந்து மீனாவோட அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. மீனாவோட அம்மாவும் சத்யாவும் நல்ல பாசமாக பார்த்துட்ருக்காங்க. மீனாவோட அம்மா வந்து கிறிஸுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காங்க. அப்போ மீனாவோட தம்பி கேட்குறாங்க, ஏண்டா உங்கள் அம்மா துபாயில் இருக்காங்கள, உன்னைய அவங்க அங்கே கூட்டிகிட்டு போனதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கிறிஸ் இருந்துட்டு துபாயா அப்படின்னு சொல்லி ஷாக்காகிறாங்க. அப்புறமா சத்யா அதை கேட்டுட்டு, ஏண்டா உங்கள் அம்மா துபாயில் தானே உண்மையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அம்மா துபாயில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சத்யாவோட அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு பேரெல்லாம் ஊர் பேரெல்லாம் மறந்துருப்பான்ல, சின்ன பையன்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறமா சத்யா கிறிஸ்துகிட்ட கேட்குறாங்க, ஏண்டா உங்கள் அம்மா துபாயிலேருந்து வர்றப்போ உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கிறிஸ் இருந்துக்கிட்டு, எனக்கு முறுக்கு, கடல மிட்டாய், ஆப்பிள் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா சத்யா கேட்குறான், ஏண்டா துபாயில் பேரிச்சம்பழம் தானே ஃபேமஸ், உங்கள் அம்மா உனக்கு அதை வாங்கிட்டு வந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கிறிஸ் கேட்குறாங்க, என்னது பரிச்சம்பழமா? பரிச்சப்பழம்னா என்ன அப்படின்னு சொல்லி. இல்லைடா, அதுக்கு பேர் பரிச்சப்பழம் இல்லை, பேரிச்சம்பழம். அங்கே துபாயில் அதுதான் ஃபேமஸ், யார் துபாய்க்கு போனாலும் பேரிச்சம்பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உனக்கு உங்கள் அம்மா அதை வாங்கி கொடுத்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அதெல்லாம் வாங்கி கொடுத்ததில்ல, நான் ஆப்பிள், ஆரஞ்சு அதான் எனக்கு தெரியும், பேரிச்சம்பழம்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சத்யாவோட அம்மா கேட்குறாங்க கிறிஸ்கிட்ட, உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அம்மா பேர் கல்யாணி அப்படின்னு சொல்கிறேன் கிறிஸு, நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு சத்யா இருந்துட்டு, ஆமாம் நல்ல பேர், பெத்த பையனை இப்படி தவிக்க விட்டுட்டு போகிறாங்க, இவங்கெல்லாம் நல்லவங்களா அப்படின்னு சொல்லி சத்யா கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ரோஹிணி தூக்கம் வராமல் நடந்துகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு மனோஜ் கேட்குறேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு எனக்கு தூக்கம் வரலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் அதுக்கு கிண்டல் அடிக்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு, அவனை சத்தம் போட்டு, நீங்கள் படுங்க, எனக்கு தூக்கம் வர்றப்ப நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ரோஹிணி. அப்புறமா மனோஜும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் முத்துவும் மீனாவும் கிறிஸை அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு வர்றாங்க. அப்போ மேனேஜர்கிட்ட முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க, இவன் ரொம்ப கிறிஸ் ரொம்ப பயந்து போய் இருக்கான், கொஞ்ச நாளைக்கு நாங்கள் கிறிஸை சாயந்தரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜர் இருந்துக்கிட்டு, நாங்கள் கிறிஸோட கார்டியனுங்கிட்ட பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா முத்துவும் மீனாவும் கிளம்பிடுறாங்க. அப்புறமா ரோஹிணி மகேஸ்வரிகிட்ட ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே மகேஸ்வரி உள்ளே அனுப்பிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி. அப்புறமா மகேஸ்வரி மேனேஜர்கிட்ட பேசிட்டு கிறிஸை அழைச்சிட்டு வர்றாங்க ரோஹிணிகிட்ட. அப்புறமா ரோஹிணி கிறிஸை திட்டிகிட்டு இருக்காங்க, நீ மகேஸ்வரி ஆண்டி வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கிறிஸ், முடியாது, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க, இல்லாட்டினா நான் மீனா ஆண்டியோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்புறமா கிறிஸ் அதுக்கு மேலே திட்ட முடியாமல் ரோஹிணி திணறி போயிடுறாங்க. மறுபக்கம் பார்த்திங்கன்னா சுருதி தன்னோட ரெஸ்டாரண்ட்டு திறப்புக்காக நடிகை ஒருத்தவங்களாம் கூப்பிட போயிருக்காங்க. அப்போ முதல்ல நடிகை நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க. அப்புறம் திறப்பு விழாவுக்கு அழைக்கிறப்ப 25 லட்சம் கொடுத்தா தான் வருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சுருதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னுடைய பட்ஜெட்டே அவ்வளவுதான், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சுருதி. அடுத்து பார்த்திங்கன்னா மீனாவும் சத்யாவும் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஸ் ஸ்கூலில் நடந்துக்கிட்ட விஷயத்தை மீனா சத்யாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா சத்யா அதெல்லாம் கேட்டுட்டு, கிறிஸ் இங்கேயே இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சத்யா. அப்போதைக்கு அந்த நேரத்தில் சீதா வர்றாங்க. இவங்க சீதா கிட்ட இதை பற்றி பேசுகிறப்ப கிறிஸ் மனசு சரியில்லாமல் இருக்குது, அதனால தான் அவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கான், அதனால் அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு மீனாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா சீதா சொல்கிறாங்க, நானே எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மீனாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா சுருதி வீட்டில் திறப்பு விழாவிற்கு நடிகையை கூப்பிட போன விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மனோஜ், அதுக்கெல்லாம் எதுக்கு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், நானே வர்றேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் ஒரு பிஸ்னஸ்மேன் தான், நானும் செலிப்ரிட்டி தான் அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சுருதி சொல்கிறாங்க, உங்களையே யாருக்கு தெரியும், இன்றைக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்கள தான் செலிப்ரிட்டியாகவே மதிக்கிறாங்க அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க.
அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸும் வருவாங்க, நம்மளோட கடையும் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு வந்து சுருதி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு விஜயா சொல்கிறாங்க, மனோஜும் ஒரு நாளைக்கு செலிப்ரிட்டியாக வருவேன் அப்படின்னு சொல்லி, ஒரு நாளைக்கு மனோஜோட பெருமையும் உங்களுக்கு தெரியத்தான் போகுது அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு முத்து சொல்கிறாங்க, என்னப்பா பெருமை, ஒன்று இவன் அடுத்தவங்க காசை எடுத்துகிட்டு வருவான், இல்லாட்டி இவன் காசை அடுத்தவங்கள்ட்ட திருட்டு விட்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லி கலாய்க்கிறாங்க. சுருதியும் முத்தும் மனோஜை கலாய்க்கிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்.